வாங்க கண்ணுங்களா, ஈஸியான 4 கோலத்தோட வந்தாச்சு. 4 கோலமே டிஃப்ரெண்ட்டான கோலங்கள் தான். 4மே ஈஸியான கோலம். நீங்க இத வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை எந்த நாள்ல வேணாலும் போடலாம். மங்களகரமான கோலங்கள் தான் எல்லாமே. கோலம்னாலே மங்களகரம் தாங்க. இதுல மங்களகரம்னு நம்ம சும்மா சொல்லிக்க வேண்டியதான். கோலம் போட்டாலே வாசல் மங்களகரமா தான் இருக்கும். 5 புள்ளி 3 வர வச்சுட்டு நடுவுல பூ மாதிரி போட்டுட்டு, அதிலிருந்து மேல கொண்டு வந்து 2 சைடும் சுழிச்சு விட்டுட்டு, மேல ஒரு கோன் ஷேப்ல போட்டுட்டு, அதிலிருந்து திரும்ப அந்த ஃப்ளவர்ல ஜாயின் பண்ற மாதிரி ஜாயின் பண்ணி விட்டா முடிஞ்சுது. எவ்வளோ ஈஸியான சிக்கு கோலம் பாருங்க. இது பிகினர்ஸ் எல்லாம் போடுற மாதிரி ரொம்பவே ஈஸியான கோலம் தான். புதுசா கோலம் கத்துக்கிறேன். எனக்கு கோலத்து போடுறதுல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்றவங்க எல்லாம், இந்த மாதிரி சின்ன சின்னதா கோலங்கள்லாம் போட்டு பழகுனீங்கன்னா ஈஸியா கோலம் பழகிடலாம். அப்புறம் இப்ப நமக்கு எல்லாத்தோட வாசலுமே குறுகிய வாசல் தான். காலையில எழுந்து ரொம்ப பெரிய கோலமாலாம் போடுறதுக்கு அவ்வளோ பெரிய வாசல் ஒண்ணு இருக்காது. கிராமங்கள்லயா இருந்தா பெரிய வாசலா இருக்கும். எவ்வளோ பெரிய கோலம் வேணாலும் போடலாம். பெரும்பாலும் கிராமங்கள்ல ரெகுலரா கோலம் போட மாட்டாங்க இப்பவுமே. மார்கழி மாசம் இந்த மாதிரி நேரங்கள்ல தான் கோலம் போடுவாங்க. பாருங்க. இது வந்து நம்ம சிக்கு கோலத்த போட்டுட்டு ஒரு செமி ரங்கோலி மாதிரி அதுக்கு மேலலாம் ஒரு பூ மாதிரி போட்டு விட்டுட்டு, உள்ள கலர் குடுத்துறலாம். நீங்க என்ன கலர் வேணாலும் குடுக்கலாம். கான்ட்ராஸ்ட்டா குடுத்துட்டீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் சும்மா ஒரு ஆரஞ்சு கலர் மட்டும் குடுக்குறேன். இந்த டாட்டுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் பெருசா ஆரஞ்சு கலர்லயே வச்சு விட்டுறலாம். எனக்கு கோலம் போடுறது வந்து ரொம்ப புடிச்ச வேல. காலையில எழுந்து எனக்கு கோலம் போட்டா தான் ஒரு திருப்தியே இருக்கும். எழுந்ததும் குளிக்கணும், விளக்கேத்தணும், கோலம் போடணும். இது வந்து என்னோட ரெகுலர் ரொட்டீன் ஒர்க் மாதிரி தான். புடிச்ச வேலைகள செய்யறதுனாலே எல்லாத்துக்குமே இன்ட்ரெஸ்ட்டா தாங்க இருக்கும். பிடிக்காத வேலை யாராவது திணிச்சா தான் கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி புடிச்ச வேலைகள்னா எவ்ளோ உடம்பு கஷ்டப்பட்டா கூட நம்ம செய்வோம். அவ்வளோதாங்க. இந்த மேல வந்து ஒரு டாட் மாதிரி வச்சு விட்டுறலாம். இப்படி எல்லா சைடுமே வச்சு விட்டுட்டோம்னா போதும். எவ்வளோ சிம்பிளான கோலம் பாருங்க. நீட்டாவும் இருக்கும். இந்த மாதிரி சிம்பிளான கோலம் தான் போட்டா. கஜ கஜன்னு இல்லாம இப்படி நீட்டா போட்டீங்கன்னா, நல்லாருக்கும் பாக்க. அவ்வளோதான் பாருங்க. நீட்டான ஒரு சிக்கு கோலம் போட்டாச்சு. அடுத்து இன்னொரு ஈஸியான கோலம். இதுவும் 5.3 வர வச்சுட்டு, நடுவுல ஸ்டார் போட்டுறலாம். போட்டுட்டு மேல இந்த மாதிரி 3 புள்ளிய சேர்க்கிற மாதிரி கோடு போட்டுறலாம். இந்த ஸ்டாருக்கு மேல. இப்ப அதிலிருந்து லைட்டா பெண்ட் பண்ணி, திரும்ப இந்த ஸ்டாரோட நுனியில கொண்டு போய் ஜாயின் பண்ற மாதிரி பண்ணிக்கலாம். இப்படி எல்லா சைடுமே போட்டு விட்டுறலாம். சும்மா ஒரு பேசிக் தெரிஞ்சுனாவே நம்ம அதுலேருந்து டெவலப் பண்ணிடலாம். ஆப்போசிட்ல இந்த மாதிரி சின்ன சின்னதா நீட்டி விட்டுட்டு, இந்த நடுவுல இருக்கிற புள்ளியில கொண்டு போய் இப்படி லைட்டா பெண்ட் பண்ண மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளோ சிம்பிளா டிசைன் ரெடி. இப்போ இந்த கோன் மாதிரி மேல இருக்கிறதுக்கெல்லாம் கலர் குடுத்துக்கலாம். உள்ளேயும் அதே மாரி தான். பார்த்தீங்கன்னா, அந்த நட்சத்திரத்தோட எண்டு பகுதி மாரி 3 தெரியும். அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் குடுத்து விட்டுறலாம்.
நடுவுல ஒரு டாட் வச்சிடலாம். இப்போ மேலே இப்படியே விடாம, உள்ளேயும் இந்த மாதிரி கலர் குடுத்துட்டு, கொஞ்சம் அதிக கேப் தெரியறதால மேல, இப்படியும் விட்டுறலாம் நீங்க. இப்படி விட்டீங்கனாலும் ரொம்ப அழகா தான் இருக்கும். நம்ம இன்னொரு டிசைன் மேல குடுத்துட்டோம்னா, இன்னும் நல்லாருக்கும் பாருங்க. இப்ப இங்க மேல இப்படி லைட்டா 2 லைன் 2 சைடும் போட்டு விட்டுட்டு, அதுக்கு நடுவுல லைட்டா கொண்டோய் ஜாயின் பண்ணி விட்டுட்டோம்னா, மேல சுழிச்சு விட்டுட்டு டாட் வச்சு விட்டுட்டோம்னா டிசைன் ரெடி. இதே மாதிரி எல்லா சைடும் வச்சு விட்டுறலாம். பார்க்கறக்கு கொஞ்சம் நல்லா கிராண்டா தெரியும். சிம்பிளா இல்லாம கொஞ்சம் கிராண்ட் லுக் தெரியணும்னா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிசைனாவும் நம்ம யோசிச்சு போட்டோம்னா போதும். ஒரே மாரியே லோட்டஸு, ஒரே மாரியே அந்த 3 பெட்டல்ஸ் வர்ற மாரி போடுறது அப்படிலாம் இல்லாம, கொஞ்சம் யூனிக்கா அந்த மாதிரி யோசிச்சு போட்டுக்கலாம். சுழிச்சு விட்டுட்டு எல்லா பக்கமும் ரவுண்ட் அப் பண்ணி டாட் வச்சுட்டோம்னா போதும். உள்ள கலர் வேணா நீங்க கான்ட்ராஸ்ட் கலர் குடுத்தீங்கன்னா நல்லா கிரீன் குடுத்துட்டீங்கன்னா நல்லாருக்கும். அவ்வளதாங்க. ரொம்ப சிம்பிளான, ஈஸியான டிசைன். இத பார்க்கறக்கு டிஃப்ரெண்ட்டாவும் இருக்கும். ரெகுலரா ஒரு ஸ்டார் மாதிரி போடுற மாரி இல்லாம, டிஃப்ரெண்ட்டா இருக்கும். சூப்பரா ஒரு கோலம் ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா? அடுத்து இன்னொரு ஈஸியான கோலம். இதுவும் 5 புள்ளி 3 வர வச்சுக்கலாம். வச்சுட்டு நடுவுல அந்த 2, 2 புள்ளியும் ஜாயின் பண்ற மாதிரி போட்டுட்டு, மேலேயும் அதே மாரி டிசைன் போட்டுட்டு, அதுக்கு மேல லைட்டா பெண்ட் பண்ணி, இதோட கொண்டு வந்து ஜாயின் பண்ணிடலாம். இதே மாதிரி எல்லா சைடுமே போட்டு விட்டுடலாம். இது நார்மலா போடுற மாதிரி தான். ஆனா, அது வந்து ஒரு ஈஸி வேல எப்படி போடுறதுன்னு தான் நான் போடுறேன். இப்ப இதுக்கு ஆப்போசிட்ல இப்படி லைட்டா பெண்ட் பண்ணி ஒரு லைன் போட்டு விட்டுடலாம் எல்லா சைடுமே. அவ்வளோதான். இதுக்கு ஆப்போசிட்ல இன்னொரு லைனையும் போட்டு விட்டுடலாம். எப்படி 2 சைடும் ஈவனா ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி போட்டா. உள்ள இதுக்கெல்லாம் இந்த செக்குடு மாதிரி போட்டு விட்டுடலாம். போட்டு விட்டு இந்த ஸ்டாருக்கு ஒரு கலர் குடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் வேணாலும் குடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு கையில எடுத்து இந்த ஆரஞ்சு தான். ஸோ, அதனால எல்லா கோலத்துக்குமே ஆரஞ்சு குடுத்து விட்டுர்றேன். இந்த ஸ்டாருக்கு ஆரஞ்சு குடுத்துட்டு, நடுவுல இந்த ஒரு புள்ளி அது வச்சுட்டு சுத்திலும் டாட் வச்சு இப்படி கையாலேயே லைட்டா இழுத்து விட்டுட்டீங்கன்னா, அந்த டிசைன் பார்க்க நல்லாருக்கும். இந்த விரல் கொண்டே இப்படி இழுத்து விட்டுட்டீங்கன்னா, பார்க்கறக்கு நல்லாருக்கும். இப்போ மேல இதுக்கும் அதே மாதிரி தான். ஒரு டாட் வச்சுட்டு, அந்த திரும்பவும் சுத்திலும் நடுவுல போட்ட மாரியே ஒரு டிசைன். இதே மாதிரி எல்லா சைடுமே போட்டு விட்டுட்டு, நடுவுல ஒரு டிசைன் போடணும். அதுக்கு நம்ம யூசுவலா போடுற மாதிரி தான். நடுவுல ஒரு பெட்டல்ஸ் மாதிரி போட்டுட்டு, பூ போடுவோம்ல அந்த 3 பூ வர மாரி, அந்த மாதிரி நடுவுல போட்டுட்டு 2 சைடும் போட்டுக்கலாம். மேல இதுக்கு நான் ஒயிட் ஷேடே இப்படி குடுத்து விட்டுர்றேன். ஒயிட் பொடிய வச்சே. கலர் வேணாலும் நீங்க கலர் குடுத்துக்கலாம். இப்போ உள்ள பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி
நம்ம யூஷுவலாக போடுற மாதிரி அந்த 3 பெட்டல்ஸ் வர்ற மாதிரி ஒரு ஃப்ளவர் போடுவோம்ல, அந்த மாதிரி தான் முதல்ல நடுவில் போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ 2 சைடும் இதே மாதிரி 2 பெட்டல்ஸ் போட்டு விட்டுடலாம். எப்படி டிசைன் ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? நம்ம கொடுக்குற டிசைன் தான் கோலன்றதே. இப்போ மேலே இது 2யும் ஜாயின் பண்ணுற மாதிரி 2 கோட்டை போட்டுவிட்டு அதில் ஒரு லைனை போட்டு விட்டு மேலே இந்த மாதிரி 2 பெட்டல்ஸ் போட்டு விட்டுட்டு உள்ளே இந்த மாதிரி லைன் போட்டு விட்டுடலாம். அவ்வளோதான், இது ஒரு ஃப்ளவர் ரெடி ஆயிரும். இதே மாதிரி சுற்றிலும் போட்டு விட்டோம்னா இது ஒரு அழகான டிசைன். நல்லா வெள்ளிக்கிழமையிலலாம் இந்த மாதிரி கோலம் போட்டு கலர் கொடுத்துட்டிங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஃபெஸ்டிவல் நாள்லலாம் இந்த மாதிரி கோலம்லாம் சூஸ் பண்ணி போடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே மாதிரி எல்லா சைடும் போட்டு விட்டால் முடிஞ்சது கோலத்தோட டிசைன். ஒரு அழகான கோலம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அடுத்து இன்னுமே ஒரு ஈஸியான கோலம். அது வந்து 7லேருந்து 4 வரை சந்து புள்ளி தான், ஆல்டர்னேட் டாட் தான் வைக்கணும். வச்சுட்டு இந்த அருங்கோணம்னு சொல்லுவோம், அதை தான் 2 புள்ளிக்கு ஜாயின் பண்ணிவிட்டு மேலேயும் இந்த மாதிரி 2 புள்ளியை மேலே விட்டு 3வது புள்ளியில் மேலே இருக்கிற இடத்துல கொண்டு போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்படி மேலே கொண்டு போய் ஜாயின் பண்ணிடலாம். ஒரு புள்ளியை அடியில் விட்டுட்டு 2 புள்ளியை மேலே விட்டு ஜாயின் பண்ணிங்கன்னா முடிஞ்சுது. இப்போ இந்த 2 புள்ளிக்கு நடுவில் ஒரு கோட்டை போட்டுடலாம். 2 கோடு போடணும் 2 சைடுமே. 3 புள்ளியை நடுவில் விட்டு இந்த மேலே இருக்கிற 2 புள்ளிக்கு நடுவில் 2 கோடு. இதே மாதிரி எல்லா சைடும் போட்டு விட்டுடலாம். 3 சைடுமே போட்டு விட்டுடலாம். 3 போடும்போது நம்மளுக்கு 6 சைடும் வந்துடும். அவ்வளோதாங்க, இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு இப்போது இந்த லைன் போட்டுருக்குறோம் இல்லைங்களா, அதிலிருந்து ரிவர்ஸில் பெண்ட் பண்ணி அடியில் இருக்கிற அந்த முனையில் கொண்டு போய் ஜாயின் பண்ணி விட்டுடலாம். அதே மாதிரி ஆப்போசிட்டில் இதே மாதிரி எல்லா பக்கமும் போட்டு விட்டுடலாம். இதை போட்டு முடிச்சுட்டு அப்படியே கலர் கொடுத்துட்டோம்னாவே ரொம்ப யூனிக்காக தெரியும். ஆனால் நம்ம டெய்லி வாசலில் கோலம் போடும்போது கலர் கொடுத்துட்ருக்க முடியாது. ஃபெஸ்டிவலு இல்லை வெள்ளிக்கிழமை இந்த நாட்களில் வேணால் நம்ம கலர் கொடுப்போம். ரெகுலராக போடுறதுக்கு நம்ம கலர்லாம் கொடுக்க முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம ஒரு பார்ட்ரு மாதிரி கொடுத்துட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்படியே வெள்ளையாக விடாமல் ஒரு ஏதாவது ஒரு டார்க் கலரில் ஆரஞ்சு இல்லை காவி கலர், எல்லோ காவி கலர், இப்படி நல்லா கொஞ்சம் மங்களகரமான கலராக செலக்ட் பண்ணி நம்ம ஒரு பார்ட்ரு மாதிரி கொடுத்துட்டோம்னாலே போதும். பார்க்க ரொம்ப நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ மேலே அப்படியே விடாமல் இந்த மாதிரி 3 ரவுண்டப் பண்ணி சுழிச்சு விட்டுடலாம். இந்த ஸ்டார் மாதிரி இருக்கிறதுல மேலே அந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ நடுவில் இந்த 2 லைனுக்கு நடுவில் ஒரு கேப் வருது இல்லைங்களா, அதுக்கு கூட நம்ம ஒரு டிசைன் ஃபில் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு 4 கோட்டை போட்டு சின்னதாக ஒரு டாட் வச்சுட்டு அதை விட கொஞ்சம் சின்னதாக ஒரு டாட்டு, அதை விட கொஞ்சம் சின்னதாக ஒரு டாட், அந்த மாதிரி வச்சு விட்டுட்டோம்னா நல்லாயிருக்கும் பார்க்கறக்கு. அதே மாதிரி உள்ளே இருக்கிற டாட்க்கு எல்லாமே கொஞ்சம் பெருசாக டாட் வச்சு விட்டுட்டோம்னா நல்லாயிருக்கும். இல்லை உள்ளே இருக்கிறதுக்கு கலர் கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கலாம். கலர் கொடுத்தோம்னாலும் நீட்டாக தெரியும். அவ்வளோதான். இந்த மாதிரி 3-4 லைனை போட்டுவிட்டு ஒரு டாட், அதை விட கொஞ்சம் சின்னதாக ஒரு டாட், அதை விட கொஞ்சம் சின்னதாக ஒரு டாட். உள்ளே இருக்கிறதுக்கு எல்லாமே டாட் கலரில் கொடுக்கறதுனாலும் கொடுத்துக்கலாம். இதே வெள்ளைப்பொடியை வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக டாட் வச்சு விட்டுட்டாலும்
பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, ஈஸியான டிஃப்ரெண்ட்டான 4 கோலங்கள் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கோலங்களுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு போயிருங்க. அடுத்து ஒரு ஈஸியான கோலங்களோட வரேன்.